ஸோ ஹலோ எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் இயர். ஸோ கைஸ், நான் பேசுகிற ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக கேட்டுருக்கேன் அப்படின்னா லெட் மீ நோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்குதா அப்படின்றத முதல்ல கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் ஆடியோ வீடியோஸாக கிளியர்ன்றது. ஸோ நம்ம வந்து இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 5 monthsக்கான டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் டாப் 100 questions வச்சு நம்ம லைவ் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ அந்த வரிசையில் எக்கானமி நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குறிப்பாக IBPS மாதிரியான எக்ஸாம்ஸில் மெயின்ஸில் எக்கானமி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, அப்புறம் RBI சர்க்குலர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் வந்து டெஃபினட்டாக நமக்கு கொஸ்டின் வரும்னு தெரியும். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் 5 monthsக்கான எக்கானமி நியூஸை வந்து ஒரே வீடியோவில் டாப் 100 questions ஒன்று கொண்டு வந்திருக்கோம். முதல்ல வீடியோ கிளியராக இருக்கான்றதை மென்ஷன் பண்ணுங்க. வெல்கம் மாரிமுத்து. IBPS ஆல்ரெடி கிராக் பண்ண நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்காரு. வெல்கம். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு கிளியர் பண்ண ஒருத்தர் உள்ளே வரது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ மாரிமுத்து ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் லைவ். ஓகே ரைட், நான் அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன். மறக்காமல் யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸ்பெஷலாக கரண்ட் அஃபேர்ஸ் பண்டிலுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வச்சுருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி வியூ பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? நான் அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஓகே 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 ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பிஸ்னஸ் அண்ட் எக்கானமி. ஸோ IBPS PO மெயின்ஸ் எக்ஸாமில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் எக்கானமி. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பிஸ்னஸ் அண்ட் எக்கானமியில் டாப் 100 questions ஃபார் த பாஸ்ட் 5 months நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கேன். கொஸ்டின் ஆப்ஷன் வரும், நீங்கள் அப்போவே ரைட் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரைட்டாக இருந்தால் சூப்பர், பட் தப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் அட்லீஸ்ட் அந்த டைமில் ஒரு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த ஆப்ஷன் போட்டேன், பட் இதில் இந்த டிஸ்பிளே இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வச்சிருக்கேன். மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டுடேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் தி டோட்டல் கிராஸ் GST ரெவன்யூ கலெக்ஷன்? நான் சொன்னேன் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்க ஒன்று தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்கானமின்றது முதல் கேள்வியே பாருங்கள். அதாவது இது வரைக்கும் GSTலே கலெக்ட் பண்ணதுலேயே ஹையஸ்ட் அமௌண்ட் 2,36,716 கோடி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். முதல் கொஸ்டினே தான் வந்திருக்கு. அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் கலெக்டட் GST. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் டு விச் லா டு அப்டைன் டேட்டா ஃப்ரம் பேமெண்ட் கேட்வே கம்பெனிஸ்? அவங்ககிட்ட இருந்து என்ன லா யூஸ் பண்ணுறாங்கன்னா பினாமி லா. அடுத்து how much did bank credit growth slow down in March 2025 year on year? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% குறைஞ்சிட்டு வருது. அடுத்து which income tax returns ITR forms were notified annual year for 2025-2026 catering to individuals with income up to 50 lakh வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ITR 1 and ITR 4. அடுத்து ஷார்ஜ் அண்ட் சுகம், அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. What was the highest level reached by the Indian rupee against US dollar? 2025 வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபாய் 78 அது நவம்பர் 29 2024 அப்புறம் இதுதான் வந்து ஹையஸ்ட். அடுத்து how much capital expenditure has CET லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 950 1000 கோடி வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தன்னுடைய சொத்து மேலேயே செலவு பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அசெட் மேலேயே செலவு பண்ணக்கூடியது. அடுத்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மேட் அ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹவு மச் இன் இந்தியாஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4223 கோடி ரூபாய் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட், இங்கே வந்துருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து வாட் இஸ் தி ஆவரேஜ் லெண்டிங் ரேட் ஆஃப் ப்ரைவேட் பேங்க்ஸ்? RBI பாலிசி ரேட் கட் பண்ணியிருந்தாலும் ஆவரேஜாக இருக்கக்கூடிய லெண்டிங் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10.32%. அடுத்து வாட் வாஸ் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் கோல் ப்ரொடக்ஷன்? ஏப்ரல் ஒவ்வொரு வருஷமும் போன 2024 ஏப்ரல்லையும் இந்த ஏப்ரலுக்கும் கோல் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ்னால் 3.63% இன்க்ரீஸ் வந்தாயிருக்கு. அடுத்து மார்ச் 2025 குவார்ட்டரில் வாட் வாஸ் த ஷேர் ஆஃப் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் DII NSE லிஸ்டட் கம்பெனிஸில் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா 17.62% ஆஃப் மக்கள் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து who was inducted into World Bank's Private Sector Investment Lab PSIL அப்படின்னு பார்த்தீங்கன்னா Private Sector Investment Labல வந்து பார்த்தீங்கன்னா சுனில் பாரதி மிட்டல். அடுத்து
வாட் வாஸ் தி இந்தியாஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2024-2025 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் 81.04 பில்லியன். அடுத்து which state collected the highest GST revenue in financial year 2024 வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 3,18,497 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்தில், மந்தில் இல்லை வருஷத்தில். அடுத்து which company acquired 20% stake in yes bank as a secondary purchase மூலியமானா சுமிட்டோமோ மிட்சு பேங்கிங் கார்பரேஷன் SMBC 13,483 கோடி ரூபாய் 20% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து வாட் வாஸ் தி பர்சன்டேஜ் ட்ராப் இன் இந்தியாஸ் கோல் இம்போர்ட்ஸ் டியூரிங் ஏப்ரல் டு பிப்ரவரி 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.2%. ஓகே. அடுத்து வாட் வாஸ் தி ஃபியூவல் குவான்டிட்டி வாஸ் அடிஷ்னலி அப்ரூவ்ட் பை சென்டர் ஃபார் தி எத்தனால் ப்ரோக்ராம் இன் 2024-25 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 லட்சம் டன்ஸ், 28 lakh tons. அடுத்து வாட் வாஸ் தி இந்தியன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரேட் ஏப்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.16%. அடுத்து தி யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் UNDSA அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு 2025ல். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3%. ஓகே, முதல்ல 7.1 இருந்துச்சு, இப்போ 6.3 வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அடுத்து how much did India's merchandise exports grow in April 2025 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9%, 9%. அடுத்து what new barcode system will GS1 roll out by 2027 to improve supply chain transparency வந்து பார்த்தீங்கன்னா next generation QR codes வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து what was the gross GST revenue மே மந்தோடைய gross GST collection பாருங்க 2,01,050 கோடி ரூபாய். அங்கே 2,36,000 ஏப்ரலில், இங்கே 2,01,000 கோடி. How many UPI transactions were recorded in May 2025 வந்து பார்த்தீங்கன்னா 18.68 பில்லியன். ஓகே. அடுத்து வாட் வாஸ் தி இந்தியாஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் ஃபிஸ்கல் டெபிசிட், 4.77% ஆஃப் ஜிடிபி அது கன்சிஸ்ட் பண்ணுது. அடுத்து வாட் ஜிடிபி க்ரோத் ரெட் OECD ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.3%. அடுத்து which company received the first NBFC license from RBI among major Indian e-commerce players வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் NBFC லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் நிறையா பை ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. அடுத்து வாட் வாஸ் தி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஷன் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் இந்தியா இன் மே 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2.82%. அடுத்து இது வந்து பாருங்கள் இருக்குல்லே லோயஸ்ட் கடந்த 6 வருஷத்தில். அடுத்து வாட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டிட் ராபிடோ லான்ச் வித் ஓன்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 commission ஃபுட் டெலிவரி வந்துருச்சு. அடுத்து which credit rating agency established the largest foreign base in gift city குஜராத் 2025 வந்து பார்த்தீங்கன்னா Standards and Poor's global rating S&P global ratings. அடுத்து what was the wholesale price index inflation rate in May வந்து பார்த்தீங்கன்னா 0.39%. அடுத்து what is the name of Ola's A assistants launched in 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is குருதி ஏஐ அசிஸ்டண்ட்டோட நேம்ஸ். இதே ஐஆர்சிடிசிக்கு என்ன நேம்னு சொல்லுங்கள், தீஷா, ஆஸ்க் தீஷா அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. வாட் வாஸ் தி இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் மே வந்து பார்த்தீங்கன்னா 5.6%. ஈஸியாக கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டு நான் குழப்பி விடலான்னா எக்கானமி தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் IBPS. நிறைய இந்த மாதிரி கேள்வியை கேட்டுட்டு நம்பர்ஸில் ஆப் பண்ணி விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. வாட் ஜிடிபி க்ரோத் டிட் ICRA ப்ராஜெக்ட் ஃபார் இந்தியா இன் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 6.2%. How much stake of Jio Payments Bank Limited did Jio Financial Services acquire in SBI வந்து பார்த்தீங்கன்னா it is 17.83%. What is the primary goal of National Mission for Edible Oils Oil Palm NMEO OP வந்து பார்த்தீங்கன்னா expand oil palm cultivation to 1 million hectares by 2026. அடுத்து what was the India's core infrastructure sector growth in May 2025 வந்து பார்த்தீங்கன்னா 0.7%. How much did India money parked in Swiss bank? Swiss bankல இந்தியா வந்து எவ்வளோ மணி வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா CHF அப்படின்றது ஸ்விஸ்ஸோடைய கரன்சி, அதில் 3.5 பில்லியன். அது நம்ம ஊரில் எடுத்து வச்சிங்கன்னா 37,600 கோடி ரூபாய். அக்கார்டிங் டு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்
gold became the which largest global reserve asset in 2024 na இரண்டாவது largest asset. அடுத்து which state announced for the lowest percentage of budgeted revenues receipts? எடுத்தீங்கன்னா தெலங்கானா. Which 5 states are projected to contribute nearly 50% of India's total capital expenditure னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா. What GDP growth rate did Standards and Poor's global rating project for India's in 2027ல வந்து பார்த்தீங்கன்னா 6.7, முன்னாடி 6.3, 26ல 27ல 6.7 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாட் வாஸ் தி கிராஸ் ஜிஎஸ்டி ரெவன்யூ கலெக்டட் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 1,84,000. அங்கே எவ்வளோ? ஏப்ரலில் 2,36,000, அப்புறம் 2,00,000, இப்போ 1,84,597. அந்த ஏப்ரல் காரணம் வந்து 2. அடுத்து ஹவு மெனி யூபிஐ டிரான்சாக்ஷன் வர் ரெக்கார்டட் இன் ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.40 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ், 24 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா 2025ல மட்டும். அடுத்து which company partnered with Reliance Defense set up India's first private sector MRO facility அப்படின்னா கோஸ்டல் மெக்கானிக்ஸ் கம்பெனி தான். அடுத்து what significant GST council reform was announced regarding tax slabs and petroleum products வந்து பார்த்தீங்கன்னா reduce GST slabs 3 to 3 and bring petroleum products under GST. What milestone did Reliance Jio achieve in the broadband sectorல வந்து பார்த்தீங்கன்னா largest fixed wireless access provider globally. அடுத்து what is the cost inflation index CII value notified by CBDT Central Board of Direct Taxes by financial year 2025 and 2026 வந்து பார்த்தீங்கன்னா 376. Which Indian state became the third to cross 1 crore stock market investors by May 2025ல பார்த்தீங்கன்னா குஜராத். 1 கோடி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து வாட் ஜிடிபி growth range did Confederation of Indian Industry CII வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு 2026ல 6.4 to 6.7. அடுத்து which tech company set to become world's first most valuable reaching a market capitalization of 3.92 trillion வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA. ஆப்வியஸ்லி அவங்க இந்த ஏஐனால ரொம்ப பீக்குக்கு போயிட்டாங்க. How much capital was raised by Aditya Birla Sun Life AMC in its structured opportunities fund series 2 first closureல வந்து பார்த்தீங்கன்னா 700 கோடி. What was the main benefits of CoinSwitch new Web3 coin launchல வந்து பார்த்தீங்கன்னா instant access to 1 lakh plus crypto tokens without wallet setup for fees. Which institution subscribed to 1,301.25 crore of non-convertible debentures? Debentures அப்படின்னா கடன் பத்திரம், debt instrument. Non-convertible அப்படின்னா சப்போஸ் கடன் வாங்கிட்டு முடியல நம்ம சொத்தை அப்படியே எடுத்துக்கலாம். அந்த ஷேர்ஸ் அப்படியே வந்து மீன்ஸ் அந்த டிபெஞ்சர் வேல்யூக்கு ஈக்குவலாக ஷேர் வாங்கிக்கலாம். அது கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். பட் அப்படி பண்ண முடியாது. கடன் பத்திரம்னா கடன் பத்திரத்தோட இருங்க, அதுக்கு தாண்டி லிமிட்லாம் கிடையாது அப்படின்னா தட் இஸ் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். அது ஆதித்யா பிர்லா குரூப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்காங்க ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மூலமா. அடுத்து வாட் அக்விசிஷன் டிட் அதானி பவர் கம்ப்ளீட் ரீசென்ட்லி பூஸ்டிங் இட்ஸ் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி டு 18,150 மெகாவாட்ஸ்னா வித்தர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட். தினேஷ்குமார் எனக்கு லாஸ்ட்டில் ஞாபகப்படுத்துங்க, நான் 2-3 லைவாக நினச்சிட்டே இருக்கேன், மறந்துடுறேன். அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். வாட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மைல்ஸ்டோன் டிட் NVIDIA ரீச் அட் ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 4 trillion. விச் ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் டிட் இண்டிகோ வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட் இன் மெய்டன் 450 crore ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஏரோஸ்பேஸ். அடுத்து வாட் வாஸ் இந்தியாஸ் நெக்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் லாஸ்ட் பீரியட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,62,827 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ். வாட் இஸ் த நியூ டோட்டல் ஸ்டேக் ஆஃப் வில்மார் இன்டர்நேஷனல் இன் AWL அக்ரி பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் அதானி குரூப்பை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 64%. அடுத்து வாட் மேஜர் UK பேங்க் எக்ஸிட்டட் வித் நெட் ஜீரோ பேங்கிங் அலையன்ஸ் ரைசிங் கன்சர்ன்ஸ் அமாங் கிரீன் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா HSBC பேங்க்ஸ். வாட் இஸ் தி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் டெஸ்லாஸ் அப்கமிங் ஸ்டோர் இன் மும்பை? மும்பையில் டெஸ்லாவோட அப்கமிங் ஸ்டோர் வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா டெஸ்லாஸ் ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ஸ்டோர் இன் இந்தியா ஃபோக்கஸிங் ஆன் ப்ரீமியம் EV கஸ்டமர்ஸ். அடுத்து
வாட் மேஜர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மைல்ஸ்டோன் டிட் இந்தியா கிராஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் 19 and 25னா கிட்டத்தட்ட 65,000 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் worth ஆஃப் 12,000 ட்ரில்லியன் 12,000 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு டு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். வாட் வாஸ் தி கிராஸ் ஜிஎஸ்டி ரெவன்யூ கலெக்ஷன் இன் ஜூனில் என்னன்னு பார்க்கலாமா? அப்படியே 181, கிட்டத்தட்ட சிமிலர் டு மே மந்த். ஓகேவா? அடுத்து how many UPI transaction in June? 18.40 billion transaction, 24.04 லட்சம் கோடி. அடுத்து எந்த US based company partnered with Reliance Defense Limited to establish India's first private sector military aircraft? வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் மெக்கானிக்ஸ் கம்பெனி. அடுத்து what major change did the GST Council propose regarding the tax slab and petrol products? Reduce slab to 3 and bring petroleum products under GST. What record did Reliance Jio achieve in broadband technology? வந்து பார்த்தீங்கன்னா largest fixed wireless access FWA. அடுத்து what was the new cost inflation index CII? வந்து பார்த்தீங்கன்னா 376. ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். 1 கோடி ஸ்டாக் மார்க்கெட் குஜராத் ஆல்ரெடி பார்த்தது தானே. ப்ரொஜெக்டட் 6.4 to 6.7 கரெக்ட். NVIDIA ஆல்ரெடி பார்த்ததே போட்டு வச்சுருக்காங்களா? சாரி ஆதித்யா பிர்லா. சரி இதெல்லாம் பார்த்த கேள்வி தானே, அப்படியே ஆன்சர் பண்ணுறீங்களா? இது நம்ம பார்த்தது தான். Which multilateral development bank invested 1,301.25 crores na Asian infrastructure banks? Okay. What recent acquisition Adani Power completely enhancing its generation capacity? யார் கூடனா இருங்க அதே கொஸ்டின் தான். $4 trillion market cap NVIDIA receive பண்ணியிருக்காங்க. Which aerospace startups? J Aerospace. அப்படியே பார்த்த கேள்வி தானே, அதை ஆன்சர் பண்ணலாம்ல, தாராளமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் புதுசாக இருக்குல்ல, பார்த்து அதே கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் ரிப்பீட் ஆகும்போது அதை ஆன்சர் பண்ணுங்கள். டேக்ஸ் கலெக்ஷன் வாட் இஸ் த நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்டட்? 5,62,75 இட் இஸ் 62.827 crores. எவ்வளோ இது ஷேர்ஸ்? 25 20%. நெட் ஜீரோ பேங்கிங் அலையன்ஸ்லேருந்து வெளியில் போனது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்களா அதனால தெரியலையா? ஓகே, HSBC. அடுத்து இந்தியாவில் டெஸ்லா வந்து தன்னுடைய முதல் ஸ்டோரை வைக்க போகிறாங்க. எதுக்காகன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக. அது பைக்ஸா, கார்ஸா, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸா எப்படியான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எலக்ட்ரிக் கார்ஸ், ஆப்ஷன் பி. சரி, அடுத்து லாஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்துக்கான கேள்வி கவனிங்க. அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்டில் அது 65,000 கோடி 12,000 ட்ரில்லியன். சரி, ஆகஸ்ட் பாருங்கள் கவனிங்க. ஆகஸ்ட் மந்தில் 1.75 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஆகஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.86. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூனுக்குலாம் 1.84 83 அப்படி இருந்துச்சு, 82 இருந்துச்சு, இப்போ 86 வந்துருச்சு. அடுத்து how many transactions were recorded in UPI system in August 2025 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பில்லியன் 20.01 பில்லியன் டிரான்சாக்ஷன் worth of 24.85. இது கொஞ்சம் அதிகம் தான் போன மந்த் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வாட் இஸ் தி இந்தியா ஜிடிபி growth rate in Q1 of 2025 and 2026? NSO டேட்டா படி பார்த்தீங்கன்னா 7.8%. ஓகே, இந்தியா எக்கானமி வந்து என்ன growth ஷோ பண்ணியிருக்கு இன் Q1 of 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா எந்த growthலனா டெரிட்டரி செக்டார்ஸில். அடுத்து வாட் வாஸ் த ரிவைஸ்ட் ரைஸ் ப்ரொக்ரூட்மெண்ட் டார்கெட் ஆஃப் காரிஃப் சீசன் இன் 2025-2026 மார்க்கெட்டிங் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 46.35 மில்லியன் டன்ஸ் வந்து. இப்போது சீசன்ஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. காரிஃப், ராபி, இந்த சீசன்ஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. த கம்பெனி ஃப்ளிப்கார்ட் அக்வைர்ட் மேஜர் ஸ்டேக் இன் விச் கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் to expert digital presence? டக்டகா, பிங்க் வில்லா. அடுத்து which companies எந்த கம்பெனியோட கோல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை ஆகஸ்ட்டில் தொட்டிருக்குன்னா மாயில். அது எவ்வளோன்னு பாருங்கள், அதான் முக்கியம். 1.45 lakh tons ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, கோல் ப்ரொடக்ஷன். அடுத்து which city hosted new Apple stores announced in 2025 வந்து பார்த்தீங்கன்னா I think so it's option Bangalore and Pune. Okay, right.
பெங்களூரில் எங்கே, ஹெப்பாலில், பூனேயில், கோரெகான் பார்க்கில். ஓகே, அடுத்து அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர் அவுட்லெட்ஸ்ன்றதை மொத்த கவுண்ட் போடுங்க. மொத்தம் 4, 4. கரெக்ட். வாட் வாஸ் தி மார்கன் ஸ்டான்லிஸ் ஜிடிபி ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா 2026 வந்து பார்த்தீங்கன்னா 6.7. வாட் இனோவேட்டிவ் பார்ட்னர்ஷிப் டிட் மெர்க் என்டர் இன்டு டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொழி கிட்ட அப்படின்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபேப் டெவலப்மெண்ட். வாட் வாஸ் தி பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ வேல்யூ ஃபார் இந்தியா செக்டார்ஸ் சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 62.9%. Which US region was the largest investor in FDI, India's FDI during April-June வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். Approximately how many Aadhaar-based authentication transactions were executed? Aadhaar பேஸ் பண்ணி பார்த்தோம் 221 கோடி. கிட்டத்தட்ட 14.6 வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன்ஸ் மூலிமா மட்டுமே நடந்திருக்கு. ஓகே, வாட் டிமாண்ட் ஹேஸ் பீன் புட் ஃபோர்த் பை இந்தியன் ஸ்மால் டீ growers regarding imports வந்து பார்த்தீங்கன்னா it is 100% import duty on cheap tea imports from Nepal and Kenya. Which company secured a major stakes in debt Laden ஜெய் பிரகாஷ் அசோசியேட்ஸ் வந்துன்னா வேதாந்தா. கிட்டத்தட்ட 12,505 கோடி. Which city has new employment generation topping 20% of net payroll additions to recent data? Maharashtra. What is the name of the India's flagship digital payment system clocking billions of transaction monthly? நான் யாரு? UPI. அவ்வளோதான், இதில் என்ன கேள்வி? India's logistic cost as a percentage of GDP was estimated by what value அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ்க்கு மட்டும் 7.97%. Which company announced the opening of its global capability center which plans to hire 3,000 people in Hyderabad அப்படின்னா யாருன்னா HCA Healthcare. Last question. What was the inflation rate on consumer price index CPE ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா it is 2.07%. So that's all guys. பிஸ்னஸ் அண்ட் எக்கானமி பேஸ் பண்ணி நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்டார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம், பட் எல்லாமே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இதில். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ் எப்படி இருந்துச்சு? ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். ஸோ மறக்காமல் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஆல் இன் ஒன் பேக்கேஜையும் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நைஸ் ஒன். சரி, இப்போ பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு கோர்ஸ் இருக்கும், ஃப்ரீ கோர்ஸ். அதுக்குள்ளே இந்த பிடிஎஃப் வச்சிருக்கேன். வேணா அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து போட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே. அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அட்டென்ட் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.